அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி களத்துல வந்து மக்களை சந்திக்க போறாரு ஃபர்ஸ்ட் டைம். நான் வரேன் அப்படின்னு, அவ்வளவுதான். அந்த என்னத்துக்கு வராரு, எதுக்காக வராரு அப்படின்னு எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கம் திருப்பினாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜய். வந்து நின்று மனுஷன் 10 நிமிஷத்துல பேசிட்டு அவர் பாட்டே கிளம்பி போயிட்டாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்ம இன்ஃபோ 366ல என்ன பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம், என்ன இன்ஃபோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவரை பற்றி தான் டாக்கு. இவர் ஒரு விஷயத்த சொன்னார், நான் வரேன் அப்படின்னு, அவ்வளோதான். அந்த என்னத்துக்கு வராரு, எதுக்காக வராரு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷமாவே அந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவரு நான் வரேன்னு சொன்னக்கப்புறம், ஓ! இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் திருப்பினாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜய். தாவேகாவோட கட்சி தலைவரா வந்து தளபதி விஜய் பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் வரேன்னு வந்து துணையா நிற்பேன், நான் வந்து உங்களுக்காக சப்போர்ட்டா நிற்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து எங்க பார்த்தாலும் தளபதி விஜய் பரந்தூர் வராரு, தாவேகாவோட கட்சி தலைவர் பரந்தூர் வராரு, மக்களுக்காக நிக்க போறாரு, அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி களத்துல வந்து மக்களை சந்திக்க போறாரு ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே, இவர் வராரு அப்படின்னா உடனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்களா? இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது போகும்போது பெர்மிஷன் கேட்பாரு. அதுக்கு பல கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரி, இவ்ளோ வந்து ஒரு நிறைய கண்டிஷன்ஸு, ரூல்ஸு அதெல்லாம் வந்து போட்டு இந்த டைமிங் தான் வரணும், இந்த இடத்துக்கு தான் வரணும், இந்த நேரம் தான், இவ்வளோ நேரம் தான் நீங்க அங்க இருக்கணும், இவ்வளோ பீப்புள் கூட தான் நீங்க வரணும், இவ்வளோ மக்கள் தான் அங்க இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நேத்து நைட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் எந்த இடத்துல மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணல. ஒரு மாதிரியா வந்து இழுபறியாவே போயிட்டு இருந்தது. நைட்டு வரைக்குமே போராட்டம் பண்ணாங்க. அவர் எந்த இடத்துல வந்து மக்களை மீட் பண்ணணுன்றதுக்கே ஒரு போராட்டம் நடந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இப்படிலாம் ஒரு விஷயம், ஒரு பயங்கரமா ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணக்கப்புறம் வந்து நின்று மனுஷன் 10 நிமிஷத்துல பேசிட்டு அவர் பாட்டே கிளம்பி போயிட்டாரு. 10 நிமிஷம் பேசுறதுக்கா இவ்ளோ போராட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஆக்சுவலி அவர் ஏன் 10 நிமிஷம் தான் பேசினாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசினாரு அந்த 10 நிமிஷம் அப்படின்னா, எடுத்த உடனே அவர் வந்து காலையில இருந்து வரப்போறாருன்னு நியூஸ் சேனல்ஸ் ஃபுல்லா தளபதி விஜய் வந்து பரந்தூர் மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு அந்த ஒரு மண்டபத்துல தான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் அந்த மண்டபத்தை கிரவுண்ட்ல தான் வந்து அவர் மீட் பண்ண போறாருன்னு ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் பஸ் லாரிலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ்ல சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் வந்து ஒண்ணு கூடுறாங்க. அங்க அவ்வளோ கூட்டம் வந்து வந்துட்டே இருக்கு. தளபதி விஜய ஆள காணோம். அவர் வராருன்னு காலையில இருந்து ஆனா நியூஸ்ல வந்து போயிட்டே இருக்கு. சரி, கடைசியா வந்தாருப்பா மனுஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, வந்த உடனே அந்த முதல் மாநாட்டுல பேசின மாதிரி அனல் பறக்க பேசுறாரு. அதுவும் ஆளுங்கட்சியை வச்சு தாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். டிரெக்ட் அட்டாக் தான், இன்டைரக்ட் அட்டாக்லாம் கிடையாது, டிரெக்டாவே அட்டாக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு சின்ன பையனோட, அதாவது ராகுல்னு ஒரு குட்டி பையனோட வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்த உடனே வந்து என் மனசே கேட்கல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க உங்க மக்களுக்காக, இங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக வந்து நிக்கணும், உங்ககிட்ட நான் பேசணும், உங்களை வந்து பார்க்கணும்னு தோணுச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி, ஓகே, வந்துட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டு இங்க வரக்கூடாது அப்படின்னு அங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவர் வந்தோடனே என்ன சொல்றாருன்னா, இந்த ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லங்க, ஏர்போர்ட் வேணும் தான். உடனே என்ன சொல்லுவாங்க, நான் வந்து வளர்ச்சிக்கு தடையா இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த கதையெல்லாம் எங்க வேலைக்கு ஆகாது. நான் வளர்ச்சிக்கு எப்பவுமே தடையா இருக்க மாட்டேன், இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மாநில அரசு இந்த 2த்துக்குமே வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணீங்க, இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணல, அப்போ உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு லாபம் இருக்கனால தானே நீங்க வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்றதையும் வந்து டைரக்டாவே அட்டாக் பண்றாரு நம்ம தாவேக்காவோட தளபதி விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஏர்போர்ட் வருது அப்படின்னா, இந்த வருஷம் சென்னையில வந்து ஃப்ளட் வருதுல்ல, அதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழிக்கிறது, இந்த பகுதியில இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை அழிக்கிறதுனால தான் சென்னையில அந்த அளவுக்கு ஃப்ளட் வருது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு
ரிசர்ச் ஓட அந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து கோட் பண்ணி பேசுறாரு. இது மட்டும் இல்லாம, இந்த ஆட்சியாளர்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் நல்லா நடிக்கிறாங்க. நடிக்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு ஒரு நடிப்ப வந்து குடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது விவசாயிகள எதிர்க்கிறீங்க. அதே இப்ப வந்து இந்த போராட்டம் மட்டும் தான் விவசாயிகளுக்கு நடந்துட்டு இருக்கா? இன்னொரு பக்கம் மேலூர்ல ஆ டங்ஸ்டன் சுரங்கத்த எதிர்த்தும் போராடிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்க ஒரு விதமான ஆ நீதிய வந்து குடுத்திருந்தீங்க. அதே விவசாய மக்கள் தான். அதே மாரி விவசாய மக்கள் தான் இங்க பரந்தூர்லயும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ண மாட்றீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவ சொல்ல மாட்றீங்க. அப்ப உங்களுக்கு அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நீங்க குடுத்த ஆதரவ இந்த விஷயத்துல ஏன் குடுக்கல? அப்ப உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குல்ல அப்படின்றத தமிழக அரசுகிட்ட அவர் கேள்வியா கேட்கிறாரு. இத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. டங்ஸ்டன் சுரங்கத்த போராடுறாங்க அப்படின்றப்ப, அங்க வந்து ஒரு விதமான காம்ப்ரமைசேஷனுக்கு வராங்க கவர்மெண்ட். ஆனா, இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்தே ஆகணும். நீங்க எவ்ளோ பேர் வேணா போராடுங்க, எவ்ளோ நாள் வேணா போராடுங்க. ஆனா, இந்த ஏர்போர்ட் வந்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க இந்த கவர்மெண்ட். அப்ப அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாம இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து இவ்ளோ ஸ்டபனா பண்ண மாட்டாங்களே அப்படின்ற கேள்விய தான் தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடைசியா முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கிட்டலாம் பேசணும் போல தான் இருக்கு. ஸ்டில் வந்து நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10 நிமிஷத்துல இவ்ளோ விஷயத்தையும் வந்து அவர் ஷேர் பண்றாரு. அவருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள அவர் பேசி முடிக்கணும் அப்படின்றதையுமே, அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த டைம்க்குள்ள தான் என்னால பேச முடியும் அப்படின்றத சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கரெக்ட்டா அவர் கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "நான் உங்கள அடுத்து கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவேன். உங்களுக்காக நான் எப்பவுமே நிப்பேன்" அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி, "நீங்க எதுக்குமே வந்து பயப்படாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்க கூட நான் எப்பவுமே நிப்பேன்." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. அவர் கீழ இறங்குன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த விவசாயிகள் போடக்கூடிய அந்த பச்சை சால்வை இருக்கு இல்லையா? அத போட்டு அவர வந்து கௌரவிச்சு, அவர் வந்ததுக்கு நன்றி. 2026 எலக்ஷன்ல சிஎம்மா ஆகப் போறது தளபதி விஜய் தான் அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா மக்கள்லாம் வந்து அவர் வந்து இது பண்ணாங்க. வழக்கமா அந்த மாநாட்ல பார்த்த மாரியே இந்த தடவையும் வந்து தளபதி விஜய் மேல அந்த தாவேக்காவோட கட்சி கொடிய வந்து எல்லாரும் வந்து வீசி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. அதையும் அவர் கேஷுவலா வந்து வாங்கி பார்த்துட்டு, அங்க ஒருத்தர் விழும்போதெல்லாம் அந்த மாநாட்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? பார்த்து சேஃபா இருங்க அப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணுவார்ல, அதே மாரி தான் வந்து இந்த தடவையும் ஒரு மினி மாநாடு அப்படின்ற மாரியே வந்து ஒரு வைப்ல வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருந்தது. இவர் இப்ப பேசிட்டு போயிட்டாரே, இதுக்கப்புறம் இதோட இம்பாக்ட்லாம் என்ன மாரி இருக்க போது? எதிர்க்கட்சிகள், இல்ல ஆளுங்கட்சியே இந்த மாரி விஷயங்களுக்கு என்ன அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தாவேகா கட்சி தலைவரா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்துல, அதாவது மக்கள் களத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றது இந்த பரந்தூர் ஏர்போர்ட் புரொட்டஸ்ட்க்காக தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அரசியல் ஆதாயத்துக்காக பண்றாரா? இல்ல உண்மையாவே வந்து 2026ல மக்களின் தலைவனா மாறணும் அப்படின்றத கருத்துல வச்சு பண்றாரா? அப்படின்றதெல்லாம் உங்களோட கருத்து என்ன? அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.